வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் அறிவியல் பாடத்தில் அழகு 1 அளவீட்டியல்ங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 7th தமிழுக்கு வந்து நம்ம ஆன்சர்ஸ் போட்டுட்டோம், ஒரு இயல் ஃபுல்லாக. அதை பார்க்கலான்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள். இது வந்து 2025 நியூ சிலபஸ்க்கான ஆன்சர். நம்ம புக் கொஞ்சம் சில பாடத்திட்டம்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, அதற்கான ஆன்சர்ஸ். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதற்கான நமக்கு 1 வேர்ட்ஸ் வந்து 11வது பக்கம் கொடுத்துருக்காங்க. 11ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் முதல் 1 வேர்ட், பின் வருவனவற்றுள் எது வழியளவு? ஆன்சர் வந்து பரப்பு. அடுத்து இரண்டாவது, பின் வருவனவற்றுள் எது சரி? இதற்கான ஆன்சர் வந்து ENA, 1 லிட்டர் = 1000 கன சென்டிமீட்டர். அடுத்து மூன்றாவது, அடர்த்தியின் SI அலகு. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா kg/m³. அடுத்து நான்காவது, சம நிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் வந்து 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம். இதற்கான ஆன்சர் வந்து 2:1. அடுத்து ஐந்தாவது, ஒளியாண்டு என்பது எதன் அலகு? ஆன்சர் தொலைவு. நெக்ஸ்ட் நமக்கு கோயிட் எடுத்து நிரப்பவு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 1 வேர்ட் பாருங்கள், ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அளக்க டேஸ் விதி பயன்படுகிறது. ஆன்சர் ஆர்கிமிடிஸ். அடுத்து ரெண்டாவது, ஒரு கனமீட்டர் என்பது டேஸ் கன சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து 10⁻⁶. அடுத்து மூன்றாவது, பாதரசத்தின் அடர்த்தி வந்து 13,600 kg/m³. அடுத்து ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10⁻11 மீட்டர். அடுத்து ஓர் இலையின் பரப்பை டேஸ் பயன்படுத்தி கணக்கிடலாம். ஆன்சர் வரைபடத்தாள். நான் இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு காமிக்க, அதை தெளிவாக பார்த்து எழுதிக்கோங்க. நீங்கள் இந்த ஆன்சரை வந்து நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க, இதில் தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சரியாக தவறாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 வேர்ட், ஒரு பொருளின் எல்லை அடைத்து கொள்ளும் இடமே அப்பொருளின் பரப்பளவு ஆகும். இதற்கான ஆன்சர் வந்து தவறு. சரியான ஆன்சர் என்ன வரும்னா, ஒரு பொருளின் மேற்பரப்பை, அந்த அடைத்து கொள்ளும் இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக மேற்பரப்பைன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து இரண்டாவது, திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். இதுக்கான ஆன்சர் சரி. அடுத்து மூன்றாவது, நீர் மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி கொண்டது. இதற்கான ஆன்சர் சரிதான். அடுத்து நான்காவது, இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். இதற்கான ஆன்சர் சரி. அடுத்து ஐந்தாவது, ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகமுடைய பொருள் எனப்படும். இதற்கான ஆன்சர் தவறு. அதிக முடியின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை அடிச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக குறைவுடையன்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரப்புக்கு ஆன்சர் வந்து m², தொலைவுக்கான ஆன்சர் வந்து ஒளியாண்டு. அடுத்து அடர்த்திக்கான ஆன்சர் kg/m³, கன அளவுக்கான ஆன்சர் m³, நிறைக்கான ஆன்சர் வந்து கிலோகிராம். 2, 4, 1, 5, 3. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து இன்னொரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1வது ஆன்சர் வந்து பரப்புக்கு ஆன்சர் என்ன வரும்னா தள வடிவ பொருள். அடுத்து இரண்டாவது நீளம், நீளத்துக்கான ஆன்சர் கயறு. அடுத்து மூன்றாவது வந்து அடர்த்தி, அதற்கான ஆன்சர் வந்து kg/cm³. அடுத்து கன அளவுக்கான ஆன்சர் வந்து அளவிடும் முகவை. அடுத்து நிறைக்கான ஆன்சர் வந்து பொருளின் அளவு. 3, 4, 5, 2, 1. நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றை சரியான வரிசையில் எழுத கொடுத்துருக்காங்க. நம்ம சரியான வரிசை எழுதணும். ஃபஸ்ட்டு எது வரும்னா 10 கன சென்டிமீட்டர் வரும். ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து 100 கன சென்டிமீட்டர். அடுத்து மூன்றாவதுக்கு 1 லிட்டர், நாலாவதுக்கு வந்து 10 லிட்டர். இதை வந்து வரிசை அது மாதிரி எழுதணும். நீங்கள் வந்து நம்பர் மேலே போட்டுக்கோங்க, 3, 2, 4, 1. அடுத்ததில் எது ஃபஸ்ட்டு எழுதணும்னா அலுமினியம், அடுத்து இரும்பு, தாமிரம், தங்கம். இதை வந்து சரியான வரிசை, இந்த வரிசையில் நீங்கள் எழுதணும். அந்த வரிசையை போட்டுக்கோங்க, 3, 1, 4, 2. அடுத்து ஒப்புமையை கொண்டு நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பரப்புக்கு என்ன வரும்னா m² வரும், கன அளவுக்கு என்ன வரும்னா m³. அடுத்து இரண்டாவது, திரவத்துக்கு என்ன வரும்னா லிட்டர் வரும், திடப்பொருளுக்கு ஆன்சர் என்னன்னா கிலோகிராம். அடுத்து மூன்றாவது, நீருக்கு என்ன வரும்னா மண்ணெண்ணெய். அடுத்து வந்து இரும்பு, அலுமினியம். நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கூற்று, கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். காரணம், கல் ஓர் ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருள். இதற்கான ஆன்சர் வந்து ஆனா பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். இதுதான் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூற்று வந்து மரக்கட்டை நீரில் மிதக்கும். காரணம் வந்து நீர் ஓர் ஒளி ஊடுருவும் திரவம். இதற்கான ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆவண்ணா. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. இதுதான் ஆன்சர் வரும், ஆவண்ணா.
நெக்ஸ்ட்டு மூன்றாவது கூற்று பாருங்கள். ஓர் இரும்பு கொண்டு நீரில் மூழ்கும் காரணம் நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமுடையது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆவன்னா. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான இதுக்கான ஆன்சர் வந்து இ ஆப்ஷன் வரும். இ குறிச்சுக்கோங்க. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. அடுத்து மிக சுருக்கமாக விடையளிக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சில வழி அளவுகளை கூறுக. இதற்கான ஆன்சர் என்ன எழுதிக்கோங்க. பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி, வேகம், மின்னூட்டம். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், ஓர் ஒளியாண்டின் மதிப்பை தருக. ஆன்சர் வந்து 9.46 × 10⁻5 மீட்டர். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், ஓர் உருளையின் கன அளவை காண உதவும் சூத்திரத்தை எழுதுக. அதற்கான சூத்திரம் என்னதுன்னா πr²h. அடுத்து நான்காவது, பொருள்களின் அடர்த்தியை காண்பதற்கான வாய்ப்பாட்டை தருக. இதற்கான ஆன்சர் நமக்கு 8வது பக்கம் இருக்குது. 8வது பக்கம் பாருங்கள். நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடர்த்தி D = நிறை m/பருமன் v. D = m/v. இது வந்து 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். எந்த திரவத்தில் இரும்பு மூழ்கும்? ஆன்சர் வந்து நீர். அடுத்து 6வது கொஸ்டின், வானியல் பொருள்களின் தொலைவை காண உதவும் அலகுகளை கூறுக. இதற்கான ஆன்சர் நமக்கு 9வது பக்கம் இருக்குது. 9வது பக்கம் வானியல் அலகு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேலே பாருங்கள் ஆவணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வானியல் அலகு ஒளியாண்டு, அதுதான் 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். தங்கத்தின் அடர்த்தி எவ்வளவு? இதற்கான ஆன்சர் வந்து 19,300 kg/m3. நெக்ஸ்ட்டு சுருக்கமான விடையளி. சுருக்கமான விடையில ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வழி அளவுகள் என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் நமக்கு 2வது பக்கம் இருக்குது. வழி அளவுகள் கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து 4வது லைன் வரை குறிச்சிக்கோங்க. அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ அல்லது கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படும் பிற இயற்பியல் அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு பரப்பளவு, கன அளவு. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு திரவத்தின் கன அளவையும் ஒரு கலனின் கொள்ளளவையும் வேறுபடுத்துக. இதற்கான ஆன்சர் நமக்கு 6வது பக்கம் இருக்குது. புக்கில் 6வது பக்கம் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. வந்து நீங்கள் திரவத்தின் கன அளவுன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த திரவத்தின் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதுலேருந்து 80 ஆகும் வரைக்கும் எழுதிக்கோங்க. திரவத்தின் கன அளவுன்னு ஹெட்டிங் போட்டு திரவத்திலிருந்து 80 ஆகும் வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் என்ன பண்ணணும்னா கொள்ளளவுன்னு போட்டுக்கோங்க. கொள்ளளவுன்னு போட்டு ஒரு கொள்கலன் இருக்கா, அதிலிருந்து எனப்படுகிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது வந்து சுருக்கமான விடையில் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 3வது கொஸ்டின் பாருங்கள். பொருள்களின் அடர்த்தியை வரையது. இதற்கான ஆன்சர் நமக்கு 8வது பக்கம் இருக்குது. 8வது பக்கம் பாருங்கள். நமக்கு மேலேருந்து 2வது பேரா ஒரு பொருளின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து அந்த அந்த வெவ்வேறு பொருளின் அடர்த்தின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வரைக்கும் குறிச்சிக்கோங்க. சுருக்கமான விடையில் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த 4வது கொஸ்டின், ஓர் ஒளியாண்டி என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் நமக்கு 10வது பக்கம் இருக்குது. 10வது பக்கம் பாருங்கள். ஒளியாண்டி என்பது சொல்லி ஆகுதா, ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதிலிருந்து அந்த ஒரு ஒளியாண்டி = 9.46 × 10⁻15 மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ஒரு வானியல் அலகு வரையறு. இதற்கான ஆன்சர் நமக்கு 9வது பக்கம் இருக்குது. 9வது பக்கம் பாருங்கள். ஒளியாண்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு வானியல் அலகு இருக்கா, அதிலிருந்து அந்த ஃபார்ம் நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு மதிப்பு, அது வரைக்கும் சுருக்கமான விடையில் 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விரிவான விடையிலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பரப்பை ஒரு வரைபடத்தாளை பயன்படுத்தி கணக்கிடும் முறையை விவரி. இதற்கான ஆன்சர் நமக்கு 4வது பக்கம் இருக்குது. 4வது பக்கம் நமக்கு செயல்பாடு 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த செயல்பாடு அந்த அந்த ப்ளூ கலரில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்களா, அந்த பாக்ஸில் இருக்க எல்லா ஆன்சரையுமே நீங்கள் குறிச்சிக்கோங்க. விரிவான விடையில் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த அந்த படத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கல்லின் அடர்த்தியை ஒரு அளவிடும் முகவை மூலம் எவ்வாறு கண்டறிவாய்? இதற்கான ஆன்சர் நமக்கு 7வது பக்கம் இருக்குது. 7வது பக்கம் நமக்கு செயல்பாடு 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் இருக்கிற அந்த ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த படத்தையும் போடணும். அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ப்ளூ கலர் பாக்ஸ், அது ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அடுத்து அந்த படத்தையும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ரெடிவினால 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நம்ம முதல் படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.